சாமி புறப்பட நடந்துட்டு இருக்கு. தயவுசெய்து அந்த உலகத்துக்கு அந்த வழி விடுங்க சாமி.
பெருந்தகை தெய்வப்புலவர் திருவள்ளுவர் பிறந்த திருநாட்டிலே பிறந்தமை பெரியோர்களே, மக்களை பெற்று மண்ணிலே தவளவிட்டு மாபெரும் தலைவனாக்கி இன்னும் மாற்று நிலைமை தாய்க்குவதற்கும் மண்ணைக்குள் மனிதனாக விளைய செய்து மக்களுக்கு உணவளிக்கின்ற மாபெரும் விவசாய பெருங்குடி மக்களுக்கும் அன்பர்களுக்கும் நண்பர்களுக்கும் நாடகக்கலா அரசியல் பொதுமக்களுக்கும் இந்த நாடகத்தை முன்னில் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஊரில் முக்கியஸ்தர்களுக்கும் பெரியோர்களுக்கும் இளைஞர்களுக்கும் காவல்துறை அதிகாரிகளுக்கும் எங்களது தமிழ்நாடு மதுரை நாடக நடிகர் சங்கத்தின் சார்பாகவும் இந்த நாடகத்துடைய அமைப்பாளர் பல கலைஞர்களை வளர்த்துக் கொண்டிருக்கக்கூடிய நமது திருவாரூரை சேர்ந்த பி உப்புராஜ் அவருடைய கலை குடும்பத்தின் சார்பாக நன்றி கலந்த வணக்கம் தெரிவித்துக் கொண்டு பொறுமைதான் பெருமை சொல்லிக்கணுங்க. இது வரைக்கும் அமைதியா இருக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. ஏன்னா நாடகம் ஆரம்பிச்சாச்சு, நாடகம் ஆரம்பிச்சாச்சுன்னா யாரும் தயவு செய்து குத்த வச்சு உட்காரப்படாது. ஏன் அப்புறம் என்ன பண்றது? என்னடா வந்தது வராம குத்த வச்சு உட்காரக்கூடாதுன்னு சொல்றாங்க, நீங்க தப்பா நினைக்கப்படாது. ஏன்னா இப்படிதான் மதுரை பக்கத்துல ஒரு நாடகம் நடந்துருச்சு. அந்த நாடகத்துல பாருங்க 25 வயசுக்கு மதிக்கத்தக்க கூட இளவட்டம் வாலிப பையன் புது மாப்பிள்ள மேடம் முன்னாடி குத்த வச்சு உட்கார்ந்தான். உட்கார்ந்த பத்தி ஒண்ணும் பிரச்சனை இல்ல. உட்கார்ந்தே ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டான். என்ன தப்பு பண்ண? மூதேவி டவுசர் கூட மறந்துட்டான். பாவி படை இவ்வளவு பெரிய சபையில எப்படி உட்காந்து உட்கார்ந்தவன் ஒண்ணு அந்த இடத்துல உட்காந்து இந்த இடத்துல எனக்கு நேரம் உட்காந்து ஒரு புது மாப்பிள்ள புதுசா பொண்டாட்டியை பார்க்க வரேன். சும்மா கிண்ணு இருக்க வேணாம், இவன் வாழைப்பூ மாதிரி முகத்தை தொங்க போட்டு உட்காந்துருந்தான். அட பாவி படை ஓ மூஞ்சில முடிச்சா பொடிக்கு போய் சிக்கமான ஆரம்பிக்கிறேன். அவனுக்கு பக்கத்துல ஒரு பெரிய நல்ல கைத்தண்டி என்னடா சொல்றேன் மாட்டு சுருட்டு இதை பத்த வச்சு கப்பு கப்பு எடுத்துட்டு அந்த பக்கம் குப்பு குப்புன்னு கிளம்பிட்டு இருக்கு. எதிர கிளம்புது புகை. இந்த புகை கற்பனை சிறுசுக்கெல்லாம் வரல. ஏ பெருசு உன் சுருட்டு கேட்டா எனக்கு பெருசு உனக்கு படம் தெரியும் படுவார் ராஸ்கல் இல்லையா வயசை சொன்னேன் நீங்க ஒண்ணு கூச்சுக்கிறாங்க. இவங்கிட்ட இந்த பேச்சுக்கள் நம்ம இந்த சுருட்டு குடிக்க மாட்டேன் அமத்த போன மனுஷன் மேடைய பக்கம் திரும்பி பார்க்க இந்த பப்புங்கார பையன் டான்ஸுக்கார பையன் இடிச்சு பார்த்தோன்னே பெருசுக்கு மூடு கிளம்பிருச்சு. நம்ம இந்த காட்சியை பார்க்கணும் அங்க பார்த்து சுருட்டு கீழே பக்கத்துல சுருட்டுல ஒரே அமுக்கு இந்த சுருட்டு அந்த சுருட்டு அமத்தி கடைசியில் கல்யாணம் வச்ச மாதிரி பீசிட்டு அமர்த்தா பார்த்து அமர்ந்து யாரும் நல்லா கப்படுக்கப்படாது. அந்த பிள்ளை ஏமாத்திருச்சாடா ஆகாயம் வச்சுக்கணும் குப்புறப்படுத்தா பூமாதி வச்சுக்கணும் ஒரு சாட்சி படுக்கணும் நம்ம மோட்டில் கையை கணவன் வச்சு நம்ம மோட்டில் படுக்கலாம்னு உன் கொண்டாடிட்டு போய் பாடுறா கேட்கிறான் பாரு கேள்வி. அப்புறம் ஏய் நம்ம கொண்டாடினு உனக்கு நல்ல மரியாதை இல்லை. ஏன்னா சண்டை போடுறது நம்ம கொண்டாடிடா ஏண்டா நாங்க சண்டை சண்டை வேணாம்டா. அதேதான் இப்படிதான் ஒரு ஆள் மல்லாக்கா படுத்து வாய ஆண்டு படுத்து தூங்கிட்டாரு. அவருக்கு ஆரம்பிச்சது தெரியல. அவன் தலைக்கு பக்கத்துல 75 வயசு பெரியவர் உரல்ல உள்ளது மட்டும் டொப்பு டொப்பு இடிச்சுட்டு இருக்காரு. இடிச்சுட்டு இருந்த மனுஷன் இடிச்சுக்கு இந்த மனுஷன் மெண்டு மட்டும் படுத்து வய துப்ப. சரி இந்த மூதேவி போட்டு கடக்கடக்குன்னு முழுங்கிட்டே இருக்கான். விடியது வரைக்கும் முழுங்கி விடிய காலம் நகி போச்சு. அது மாதிரி கூட்டத்தில் மல்லாக்கப்படுங்க. ஏப்போ பலாப்பழம் பாத்துருக்கீங்களா? என்னடா இல்ல பலாப்பழம் பாத்துருக்கேன். என்னடா இந்த கொன்னட்டு என்ன காரணம்? என்னடா இந்த பலாப்பழத்துல பலா சொல்லி சாப்பிடணும் என்ன செய்ய தெரியுமா? சொல்லியா? ஆமா முதல்ல புழக்கணும். உன்னை புலந்தாதான் சரியா வருவேன். மயிரை கிழிச்சு நீ புலந்தா மட்டும் பத்தாதுனே என்ன தடவை ஒரு பெரிய அழகே தடவி இல்ல தம்பி தேங்காய் தடவி உள்ள விட்டோம்னா பால் ஏசி பிசுன்னு வரும் பழத்துல. ஆமா பழத்தை உள்ள விட்டோம்னா அப்படியே பால் பிசு பிசுன்னு வரும். அந்த பாலை தொடச்சு சைஸ் ஆச்சு நைஸா கையை உள்ள அப்படி உள்ள விடணும். உள்ள விட்டோம்னா அப்படியே தொங்கு மாதிரி அப்படி சொல்ல அப்படியே தொங்கு மாத்துக்க. அதுல இருந்து சாப்பிட முடியுமா? உள்ள கொட்டை இருக்கும். அந்த கொட்டையை நீக்கிட்டு சொல்ல சாப்பிட. நான் சொல்லக்கூடிய கருத்துக்களை தப்பான கருத்துக்களை பிளாப்பழத்துல எப்படி தோலை நீக்கிறோமோ அதுபோல் நீக்கிவிட்டு நல்ல கருத்துக்களை உங்களுடைய உள்ளத்துக்கு எடுத்து செல்லுமாறு எம்மொழியிலும் சென்று விளங்கக்கூடிய தமிழ் மொழி குறித்தான இந்த நாடகங்களை ரசிக்க விருந்திருக்கின்ற உங்களுடைய வாழ்வு வளமும் மேலோங்கி நிற்கும் என்று கேட்டு ஒரு கைத்தட்டை முறைச்சு சண்டைக்கார மாதிரி பார்த்துட்டு இருக்கீங்க. உங்களை தான் சொல்லிட்டு இருக்கேன். எம்மொழியும் நம்முடைய மூச்சு தமிழுக்கு என்னைக்கும் நினைக்கிறது தான். நம்முடைய தமிழுடைய வரலாறு நம்ம தமிழ் இந்த நாடகத்தை நடத்திக்கிறோமோ அந்த இன்று இந்த பங்குனி உத்தர திருவிழாவிலே அம்மாவுடைய அருள் கிடைக்க வேண்டும் என்று எல்லாரும் வந்திருக்கீங்க. அந்த அம்மாவுடைய அருளால எல்லா மக்களும் சிறப்போடு வாழ்வதற்காக இந்த சிறப்பான நாடகத்தை இருக்கக்கூடிய இவ்வூர் பொதுமக்களும் பெரியவர்களும் சிறப்போடு வாழ வேண்டும் சொல்லுங்க. உறங்கையிலே பானைகளை உருட்டுவது பூனை குணம். ஒரு பணியாய் எடுப்பதையும் மறைப்பதுமே குரங்கு குணமும். ஆற்றில் இறங்குவோரை கொன்று இரையாக்கள் முதலை குணம். ஆனால் இத்தனையும் மனிதனிடம் மொத்தமாய் வாழுதடா. பிறக்கும் போது பிறந்த குணம் போக போக மாறுது. எல்லாம் இருக்கும் போது இருந்த குணம் இறக்கும் போது சேருது. மனுஷன் பிறக்கும் போது பிறந்த குணம் போக போக மாறுது. பட்டாடையில் மறைக்குது. பட்டாடையில் மறைக்குது. ஒரு பந்தயத்தான் எல்லாம் சேர்ந்து திருடன் என்று உதைக்குது. மனிதன் பிறக்கும் போது
மாறுது மனுஷன் பிறக்கும் போது மனுஷன் பிறக்கும் போது பிறந்த குணம் போக போக மாறுது அன்பு உள்ளங்களுக்கு நன்றி. நடிகர்கள் வணக்கம். திருவாரூர் கிராமத்து சார்பாக இந்த மாணவர்களை மாற்ற அவர்களுக்கு இந்த ஆர்வம் அப்புறம் அவர்களுக்கு இந்த மலர்மாலை மாணிக்கெல்லாம் மாநிலத்து பெருமைப்படுத்தி இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொடுக்கும் விழா கம்பெனிகளுக்கு அனைவருக்கும் எங்களது நாடக குழு சார்பாக அன்புக்குரிய தம்பி புறாது நாடக அமைப்பாளர் அவர் சார்பாகவும் நாடக குழு சார்பாகவும் நன்றி நன்றி வணக்கம். பூமாலை அணிவித்து புகழ் சேர்த்த கிராமத்தார்கள் அனைவருக்கும் எங்களுடைய கலை குடும்பத்தின் சார்பாகவும் நாடக அமைப்பாளர் அன்புக்குரிய மாமா நமது திருவாரூரை சேர்ந்த பி உப்புராஜ் அவர்களுடைய கலை குடும்பத்தின் சார்பாக நன்றி நன்றி கலந்த வணக்கம். ஆமா 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 இந்நகரிலும் பொன்னதரமாக விளங்கக்கூடிய நமது திருவாரூர் கிராமத்தில் அனுபவித்து வரக்கூடிய ஸ்ரீ திருவாரூர் திருக்கோவிலுடைய பூக்குழி உற்சவ திருவிழாவை முன்னிட்டு இந்த திருவாரூர் கிராமத்தார்களால் நடத்தப்படும் இந்த நாடகத்திற்கு வருகின்ற அனைவரையும் வருகிறவர்களை வரவேற்று அரசு ஆணைக்குட்பட்டு இந்த கோவில் முன்பாக அமைக்கக்கூடிய சிங்கார கலைஞர்களே ஸ்ரீ வள்ளி திருமணம் என்னும் நாடகம் அந்த விமர்சையாக நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த நாடகத்திலே மட்டுமட்டு நடிக்கக்கூடிய நடிகை சிவாமணிகளை அறிமுகப்படுத்துகின்றேன். சங்கீத சண்டமானது இன்னிசை இசைமாமுக வேந்தன் என்று நாட்டு மக்கள் எல்லாம் சென்று வரக்கூடிய அன்புக்குரிய சகோதரர் நமது துவரங்குறிச்சியை சேர்ந்த டி கே பழனிக்குமார் அவர்கள் இவருடைய வேலன் விருத்தனாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். உயிரின் நீமையான குரல் குணம் கொண்ட அன்புக்குரிய சகோதரி நமது பாத்திமனூர் கள்ளிக்குடியை சேர்ந்த கே எஸ் மல்லிகா தேவி அவர்கள் இவர்களை ஸ்ரீ வள்ளியாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். சொல்லோர் புலவன் கவிரஸ் என்று நாட்டு மக்கள் நல்லா சொல்லிட்டு வரக்கூடிய அன்புக்குரிய சகோதரர் நமது மதுரையை சேர்ந்த ஆர் ஜெயரவிச்சந்திரன் அவர்கள் கனகப்பிரியினால் நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். ஆர்மி சீரசு மதுரை மாநகரம் மங்கா புகழ்பெற்ற தனக்கு தாண்ட வெட்டிக்குடி நாட்டி மறைந்த மாமதி திருச்சி அடைக்கலசாமி அவருடைய தவ புதவமான TMA அருண் அவர்கள் இவர்களுடைய ஹார்மோனியம் பின்பாட்டு நாம் அது வெற்றி நாளை தருத்திருத்தோ நன்றி. அருண் ஆண்டு கூட்டு வந்துருக்கா வரும்போது ஏண்டா ஒரு சேட்டாயா ஒரு அணவே கிடையாதா? டேய் சரமா பேசாம இருக்கா? அதாவது இதெல்லாம் நம்ம ரசிகர்கள். ஓஹோ அருமை சிறப்பான முறையிலே இசைத்திருக்கின்றார்கள். இவருக்கு மேடையிலே கோடையிலே அவதார நந்தி சிவனுக்கு பாத்தியப்பட்டு இந்த பாத்திரத்தை இசைத்துக் கொண்டிருக்கூடிய அன்புக்குரிய சகோதரர் மதுரை டிவி ஜெயம் அவருடைய மாணவனுமாகிய நமது திருப்பாச்சேத்தியை சேர்ந்த AS சமயமுத்து அவர்கள் இவர் முறையில் மிருதங்கம் தோளக்கு தொப்பி
அதாவது நீங்க எந்த அளவுக்கு நீங்க ஆர்வமா இருக்கீங்க, நாங்க அந்த அளவுக்கு ஆர்வமா இருப்போம். ஆமா, அறிவான முறையிலே சிறப்பான முறையில் செய்திருக்கிறார்கள். இவர்கள் மேடையிலே படமாத்திய புகழ் செல்லையிடமெல்லாம் சிறப்பு பெற்று வரக்கூடிய நகைச்சுவை தென்றல் நமது மீனாட்சிபுரத்தை சேர்ந்த முன்னமுறை அவருடைய தவ புதல்வமான நமது பேரு ஊர் பேர் சொல்லும் போது கொஞ்சம் ரொம்ப கவனமா சொல்லணும். மீனாட்சிபுரம். மீனாட்சிபுரம் அப்படியா? மீனாட்சிபுரம் ரம். மீனாட்சிகளா? மீனாட்சி ரம். மீனாட்சிபுரம் ரம்மு நமது MM சரவணகுமார் ஆய்வு செய்வார்கள்.
நன்றி. இவருக்கு மேடையிலே தாளம் செய்யக்கூடிய அன்புக்குரிய சோழர் நமது மனைவியை சேர்ந்த SBS தினேஷ்குமார் அவர்கள் தாளம் செய்வார்கள். அதானா அருமை அருமை சிறப்பான என்ன செய்ய போறோம். இவர்கள் சீன் அமைப்பு சிறப்பான முறையில் அமைந்திருக்கக்கூடிய நமது திருவாரூரை சேர்ந்த பி உப்புராஜா சீன் கம்பெனி திருவாரூர் சிறப்பான முறையில் அமைந்திருக்கிறார்கள். அன்பு உள்ளதற்கு நன்றி வந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு லைட் ரொம்ப வெயிட்டு, மைக் ரொம்ப குயிக்கு, சிறந்த முறையிலே செவிக்கு இனிமையான பாடல்களை நித்தனித்த வெளிவரும் பாடல்களை ஒளிபரிக்க அமைத்தர சிறந்த ஸ்தாபனமானது எமது பொன்னவராதி மாவட்டத்தில் அமைந்திருக்கக்கூடிய ராக்காயம்மன் ஆடியோஸ் என்பதை மிக்க மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் ராக்காயி ஆடல் அரசி, அபிநய சுந்தரி, நாட்டிய தாரகை மதிப்புக்குரிய சகோதரி நமது கருவி மாநகரை சேர்ந்த எம் சுகந்தி அவர்கள் டான்ஸ் காமிக்காக நடிக்க திருச்சி அருண் அவர்களே, உங்களை புள்ளிய பிரச்சனை ரெட்டச்சாடா போடுதுன்றீங்களே, இது என்னோட கடமை, உங்களுடைய கடமை. நீங்க யாரை நம்பி இருக்கீங்க? மக்கள் நம்பி. மக்கள் நம்பி. இந்த மண்ணு யாரை நம்பி இருக்கு? மண்ணை யார் நம்பி இருக்கு? மழையை நம்பி, மரத்தை நம்பி இருக்கு. மழை, மரம், மரம், மரத்தை நம்பி மண் இருக்கு. நீ உன்னை நம்பி பெண்ணு இருக்கு. மண்ணை நம்பி மரம் இருக்கு, கண்ணே சஞ்சலா, உன்னை நம்பி நான் இருக்கேன், சோக்க கொஞ்சலாம். உனக்கு என்னப்பா, உனக்கு என்ன என்ன சந்தோஷமா இருப்ப? என்னப்பா டெய்லி ஒரு டான்ஸ் போட்டு அமுக்குவேன். ஆமா, இப்படிப்ப முட்டை கொடுப்பேன். நான் என்ன பாவம் பண்ணனா, எங்க அப்பா இதுல கொண்டு வந்து இருக்கிட்டாரு. இப்படியே பார்த்து பார்த்து இந்த பெட்டியை தான் அமுக்க வேண்டியதா இருக்கு. ஏப்பா நீ பரவாயில்ல, அவன் 30,000 ரூபாய்க்கு செல்ல வாங்கிட்டு தினமும் வேற படத்தை உள்ள பார்த்துட்டு இருக்கான். அது சரி, விருப்பம்யா, அதாவது விருப்பம் தானே. இப்ப நீ பாடலைய வாசிக்கல, நான் பாடும்போது வாசிக்கல, என்ன காரணம்? நீ பாடுனீ அப்ப பேர் சொல்லும்போது. இப்ப பாடுன என்ன பாடுங்க? வசனம் மண்ணை நம்பி. ஆமா பாடுங்க, அப்ப வாசிங்க. சரி சரி. மண்ணை நம்பி மரம் அங்க புடிங்கிட்டு இருக்கேன். வருஷமா நாடத்துக்கு வந்து எந்த ஒரு ஊர் தெரியாம இருக்க வரீங்க நீங்க? இல்லப்பா கேட்கணுங்க. உங்க அப்பா பேரவே நான் சொல்றேன்னா அப்ப நான் எமோட்டிவ். நீ விளம்பரம் அது. ஆமா ஆமா சொல்லணும்ல, அது உண்மைதான். விளம்பரம் நீங்க கருவாட்டு கடைக்கு விளம்பரம் தேவையா? மாலை கடைக்கு விளம்பரம் தேவையா? பிளாக்ல சரக்கு விற்கிற கடைக்கு விளம்பரம் தேவையா? மாப்பிள்ள இந்த சந்துக்குள்ள போய் அந்த சந்துக்குள்ள போய் வாங்கிட்டு ஏன்னா அது மாதிரி நம்மளுக்கு விளம்பரமே தேவையில்லை தவிர மாதிரி இருக்குங்க. அதாவது வந்து சாப்பாடு அருமையான ஏற்பாடு செய்த கிராமத்தார்கள் எங்களுடைய கலை குடும்பத்தின் சார்பாக நன்றி. அருமையான முறையில் ஹோட்டல்ல அருமையான சாப்பாடு என்ன வேணுமோ வேணுன்ற அளவுக்கு அருமையான முறையில் வழங்கிய கிராமத்தார்களுக்கு எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த நடிகர்களை சிறப்பான நடிகர்களை தேர்வு செய்து சிறப்பான நாடகங்களை நடத்தி தரக்கூடிய அன்புக்குரிய மாமா நமது மண்ணின் மைந்தன் பி உப்புராஜா அவர்கள் நாடக அமைப்பாளர். அன்பு உள்ளத்திற்கு நன்றி நடிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அண்ணன் மாமியாருக்கு மருமகளுக்கு சட்டை பக்கத்து வீட்டுல சாலை பணியாளர் அன்புக்குரிய மாப்பிள்ளை பல்லவட்டியை சேர்ந்த ராமமூர்த்தி அவர்களுக்கு நன்றி நன்றி வந்த வணக்கம். மாமியாருக்கு மருமகளுக்கு சண்டை. சரி, இந்த மாமியாருக்கு மருமகளுக்கு எப்ப வருது சண்டை வாங்கி தர இருக்கதானே? திடீர்னு என்னன்னா நம்ம வீட்டு பக்கத்துல குடுமி முடிச்சு உருள ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, குடி முடிச்சு உள்ள சேலத்துல எல்லாம் ஒதுங்கி கிடக்க போறவங்க எல்லாம் உடைய மாதிரி பாத்துக்கிட்டே போறாங்க.
என்ன சொல்ற இதற்கு அதுல நான் வந்து என்னன்னா 3வது மணில மொட்டை குண்டியில குளிச்சு கொடுத்தேன். லேசா எட்டி பார்த்தேன் பாத்துக்க. எட்டி பார்த்தோன்னு இவ்வளவு குடுங்கி பிடிச்சி இழுக்கிறத பார்த்தோன்னு எனக்கு ஒரு இறக்கப்பட்ட மனசு. நமக்கு துண்டு எடுத்து கட்டி ஓடி அந்த விலைக்கு விடுறப்போ விலைக்கு விட்டோன்னு இவ்வளவு குடியும் பிடிச்சிருக்குன்னு என் துண்டை பிடிச்சிருக்காது. அப்புறம் பெரிய அசிங்கமாயி போச்சு. கவர்மெண்ட் மாதிரில இருப்பேன். அம்மா ஏன் சொல்றேன் நீ எல்லாம் யாரும் அவசரம் விடாம கோயிலுக்கு வரக்கூடாது. அண்ட்ராய்டு போடாம யாரும் சண்டை ஓட்டாம சண்டை உடனே நிப்பாட்டி செத்து பிறப்பாங்க. 2 பேரும் மயங்கி நாள் இன்னும் எந்திரிக்கவில்லை. மருமக உடனே புருஷன் கொண்டு விட்டா ஹலோ மாமா எங்க இருக்க மரியாதையா வந்து உங்க அம்மாவை சொல்லி வச்சு கொடு. என்ன இப்படியே அடிக்கடி சண்டை போட்டான்னு வச்சுக்க நீ வரது குளிச்சு மோத்தாளுக்கு மீன் குழம்பு விஷத்தை கலந்து கொண்டு விடுவேன். ஐயோ மீனுக்குள்ள விஷத்தை குழம்பு கொண்டு விடுவேன் புள்ள பயந்துட்டான். அத்தாடி இவ இம்சை தாங்க முடியாம நம்ம மெட்ராஸ்ல வந்திருக்கான். இவ செஞ்சாலும் செஞ்சுட்டு புள்ள அங்க இருந்து அம்பாசிடர் எடுத்து நேரம் ஊருக்கு வர்றாப்போ வந்தாக்க மணி 11:30 மணி ஆகி போச்சு. ஊர்ல வந்து பார்த்தா கார தப்பட்ட முழந்தது மாலை கைமா சனக்காடு கத்தி கதறான். சண்டாளி நம்ம ஆத்தாள கொண்டுட்டா அப்படின்னு நினைச்சிட்டு புள்ள ஒரு ஆத்திரத்துல கூட்டத்தை விளையிட்டு போய் உள்ள போய் பாக்குறேன் இங்க கொட்டை அடிச்சது கிடக்கா. என்ன விருதுத்தனமா பேசக்கூடாது. என்னப்பா விஷ வைக்கிறோம்னு சொன்னது யாரு? மாமியாருக்கு மருமகதான் சொன்னவ. சரி மருமகதான் செத்து கிடக்கா. இது என்னடா நூதனமான சாவா இருக்கு. ஆமாப்பு எதுனால அவன் செத்து கிடக்கா அப்படின்னா மாமியாருக்கு மருந்து வைக்கிறோம்னு சொன்னவ மருமகதான் சொன்னா. மருமகன் செத்து கிடக்க என்னன்னா மாமியாருக்கு மீன் கும்பல விஷத்தை கலந்து கொள்றதுக்கு ஐடியா பண்ணவ விஷத்தை கலந்துட்டு கலக்கி விட்டு ஊத்தி உப்பு பார்த்திருக்கா. அவளுக்கு முன்னாடி இவ செத்து போயிட்டா. ஏன்னா மாமியால கொண்டு நினைக்கக்கூடாது. ஏன்னா நம்ம குல தெய்வமே அவங்கதான். அப்ப நீங்க விளையாட்டு போட்டி எல்லாம் பாத்துருக்கீங்களா? பாத்துருக்கீங்க. நிறைய பாத்துருக்கீங்க. எந்த ஊர்ல பழம் சாப்பிட போட்டி பாத்துருக்கியா? அதிசயமா இருக்கு. எங்க ஊர்ல பழஞ்சாப்பிட போட்டி வச்சிட்டாங்க. சரி என்னடா வர்ற போட்டியில அவன் சுலமானமா போயிடுறாங்க அப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பழத்தை கொண்டு வந்து நிக்கிறான். ஒருத்தன் கொய்யா பழம் கொண்டு வந்தேன். அதுல ஒரு நிபந்தனை என்ன தெரியுமா? எடுக்கிற பழத்தை லவக்குன்னு முழுங்கிடுற கடிச்சிட்டு வெளியெடுத்த தோத்ததாக இருந்தான். அப்ப ஒவ்வொருத்தரும் முழுங்குறான் பாத்துக்க. ஒருத்தன் கொய்யா பழம் கொண்டு வந்து முழுங்கிட்டு போயிட்டான். ஒருத்தன் ஆப்பிள் பழம் கொண்டு வந்து அவனும் முழுங்கிட்டான். ஒருத்தன் மாம்பழத்தை கொட்டையோட முழுங்கிட்டான். ஒருத்தன் வாழைப்பழத்தை விழுக்கு தள்ளிட்டு போயிட்டான். ஒருத்தனுக்கு எந்த பழமும் கிடைக்கல. அண்ணாச்சி பழத்தை கொண்டு வர்றான். அண்ணாச்சி பழம் வாய்க்கு நுழையுமா? அது ஒரு மாதிரி பழம் பெருசு வாய் சிறுசு. மேடை நின்று முடிக்கிறட்ட இழிச்சா பழம் ஏன்னா வர்றவங்கள சாப்பிட்டு போயிட்டு நீ நின்று முடிக்கிற என்ன ஐயா பழம் பெருசு வாய் சிறுசு 2 பயல வந்து பார்த்த வாயில கல்ல சொல்லுங்க. 2 இளவட்ட பயல. ஆமா கதிச்சவனை கொண்டு வா அப்படின்னா அப்படின்னா 2 கதிச்ச இளவட்ட வந்து மண்டையை புடிச்சு கடக்கணும். படக்குன்னு கடவா கிழிஞ்சு அவன் உன்ன மாதிரி என்ன மாதிரி இளைஞரா இருப்பான். ஆமா கடவா கிழிஞ்ச உடனே ரத்தம் ஒழுகுது. அப்போ கடகடல் சிரிக்கிறான். ரத்தம் ஒழுகுது. என்ன லூசா இருப்பான் போல கடவா கிழிஞ்சு ரத்தம் ஒழுகு தெக்குன்னு சிரிக்கிறான். நிப்பாட்டா எதுக்குடா சிரிச்சேன்னு. ஐயா எனக்கு பரிசு வாங்கணும்னு கவலை இல்லைங்க. ரத்தம் போனதை பத்தி கவலை இல்லைங்க. கடவா கிழிஞ்ச பத்தி கவலை இல்லைங்க. என்னப்பா உனக்கு கவலை பண்ண? ஐயா நான் அண்ணாச்சி பழம் கொண்டு வந்தேன். கடவா மட்டும் கிழிஞ்சிச்சு. ஆனா எனக்கு பின்னாடி இருக்கேன் பெலா பழம் வச்சிருக்கேன். அவனுக்கு என்ன கிழிய போதோ தெரியல இருக்கான். அதை நினைச்சு அதை நினைச்சு ஆமா அருணே செல்லு வாங்கிக்கலா? செல்லு இருக்குப்பா. எம்டுக்கு வாங்கிருக்கேன். சக்திக்கு என்ன 12,000 ரூபாய்க்கு தானே. ஒய்ய சொல்லாத அவன் 120 ரூபாய்க்கு பழைய செல்ல வாங்கி கொடுத்தோம்னே நீ அடிச்சு விடுறவாரு. 120 இந்த செல்லு பூரா நாடகாடி கொண்டு போய் திருச்சியில கட்டி போட்டு வந்திருக்காங்களா. கருமண்டல பக்கம் நிறைய ஏகப்பட்ட நிலம் வாங்கி கொடுக்க தகவல் வந்திருக்கு. சரி பாத்துக்காங்க. சரி எம்டுக்கு செல்லு வாங்கி உண்மையே சொல்லு. ஆமா 12,000 ரூபாய்க்கு வாங்கிருக்கீங்க. நான் 35,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன். ஆமா நீ வாங்குவப்பா. என்னமோ பணத்துமுறை. செங்கக்கல் தண்டி கொடுத்தாங்க. எப்போ 3 நாள் தான் பேசுறேன். 4 நாள் சங்கத்துல இருந்து போன் பண்ணிட்டாங்க. தம்பி சுபாரமும் நாடகத்துக்கு கிளம்பி வைப்பா அப்படின்னாங்க. நாடகத்துக்கு கிளம்பி வைப்பாங்க அப்படின்னு சொன்னோடனே பேசிக்கிட்டே போனோமே பாத்ரூம் குளிச்சு செல்ல மறந்துட்டு வெளியே வந்துட்டு. சரி வெளியே வந்தோடனே எங்க அப்பா தான் குளிக்க பாத்ரூம் போனவங்க ரொம்ப நேரமா வரவே இல்லை. என்னடா ஆளக்கான உலகத்துல ரொம்ப நேரம் கழிச்சு திட்டிக்கிட்டே வரான். ஏன்டா இழிச்சா போல நீ எல்லாம் இந்த பொல்லாத உலகத்துல என்னன்றா பொழைக்க போற நீ எல்லாம் என்னடா மனுஷன் என்னன்னு வாழணும் எப்படி வாழணும் தெரியுமாடா? பொல்லாத உலகம்டா. கோலா குழிய பறிச்சு உள்ளது விட்டு போடுவாங்கடா. எப்படா பொழைக்க போறோம்? ஏத்தாண்டா ஆமாடா. ஒரு செங்கக்கல்ல தண்டி ஒரு சோப்பு ஒன்று வாங்கி பாத்ரூம் ஜன்னல் வச்சிருக்க. அந்த போட்டு குளிச்சா நுரையும் வருதுல கரையுது முல்ல. இந்த சோப்பு எங்க வாங்கின மரியாதையை கடற்கரைட்டு கொடுத்து ஒன்று முழக்கத்துல அடிச்சு போடுங்கண்ணா. எங்கத்தான் அந்த சோப்புங்க வாலிக்குள்ள ஊற போட்டு போய் பாடுறேண்ணா. உள்ள போய் பார்த்தா 30,000 செல்லு வாலிக்குள்ள ஊறிட்டு உழைச்சாண்டா நிக்க. அப்ப நான் உழைக்கலடா வழியில அந்த மாதிரி கான்டாக்ட் பண்ணி அந்த காசை எடுத்து நல்ல பொருள்களை வாங்கி நல்லா யூஸ் பண்ணுங்க. நல்ல குழந்தைகள் நல்ல முறையில் வளர்க்குவதற்கான வழியை தேடுவதற்காக இப்படி இந்த சிவப்பு லைட் அடிக்காங்க. தயவு செய்து கோச்சுக்காங்க அண்ணே. ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னா நிறைய நம்ம சம்பாதிக்கிறோம். எதாவது மிச்சம் வச்சிருக்கோமா? இல்ல நீ எல்லாம் பிறக்கும் போது அம்மனமா தான் பிறந்த. ஆனா இப்ப நாடகத்துக்கு என்ன பெரியமணியோட பிறந்த எனக்கு தெரியாது. அது ஏன்னா போகும்போது என்னத்தை கொண்டு போறோம்? எதுவுமே கிடையாது. இப்ப நான் செத்த அந்த ட்ரெஸ்ஸோட போட்டு பதப்பானா? இப்ப நீங்க செத்த அந்த பெட்டியோட போட்டு பதப்பானா? அதெல்லாம் கிடையாது. ஏன்னா மனிதனாக பிறக்கப்பட்ட நம்மளுக்கு எல்லாருக்குமே ஒரே வாழ்வுதான். நீ எத்தனை 12 மாடி கட்டணம் நீ செத்து போனீங்கன்னா அந்த வீட்டு முன்னாடி அந்த ஒரு கண்ணாடி பெட்டி அரபாவை போட்டு அதை அடைச்சு போட்டுருவேன். ஓரத்துல ஒரு மாலையை போட்டு அதை போடுற. இப்ப என்ன வியாதி வந்தாலும் பறவை கண்ணாடி போட்டு ஏசியை போட்டு இந்த வெளியே வர அளவுக்கு மூடிடுவாங்க. தெரு வழி ஒருத்தர் நடந்து போறான்.
போகும்போது தன்னுடைய காலில் இருக்க செருப்பு வந்து வரும். பக்கத்து வீட்டுல கேட்கிறேன், அண்ணே என் செருப்பு வந்து வச்சுனே உங்க வீட்டுல வச்சுக்கணும் அப்படின்னா, என் தம்பி இதை போய் கேட்கலாமா, வச்சுட்டு போங்க எடுத்துங்க அப்படின்னா எடுத்துட்டு போயிட்டான். ஆனா அதே ஊர்ல வந்து ஒரு அள்ளி கொடுக்கக்கூடிய வள்ளல் யாரு கேட்டாலும் இல்லைன்னு சொல்லாம ஒரு தர்ம பிரபு சரி அந்த ஊர்ல நோய்வாய்ப்பட்டு இறந்து போயிடுறாரு. சரி இறந்த உடனே அவரை தூக்கிட்டு போறாங்க. காத்து மழையும் பயங்கரமா அடிக்குது. அந்த சடலத்தை தூக்கிட்டு போன செமக்க முடியல. அப்ப பக்கத்து வீட்டுல கேட்கிறானே, இந்த சடலத்தை எங்களால் செமக்க முடியல, உங்க வீட்டுல கொஞ்ச நேரம் இறக்கி வச்சுக்கிறேன், மழையில நின்று காத்துல அடங்கினதுக்கு அப்புறம் தூக்கிக்கிறான் அப்படின்னா, சி இறந்து போன படத்தை எங்களை எங்க வீட்டுல தூக்கல அப்படின்னா பாத்துக்க. அந்த போன சிறப்பை வையினா ஒரு நல்ல மனுஷனை தூக்கு அப்படின்னா, அப்ப அந்த உணவு சிறப்புக்கு இருக்க மரியாதை கூட இந்த மனிதனாக பிறக்கப்பட்ட நம்மளுக்கு கிடையாது. ஆகையினாலே நாம் கைதட்டி அந்த அண்ணன் ஒரு நாள் மட்டும் நீங்களா வேற ஊருக்காக என்ன அப்படி மனிதனை மனிதன் நேசிக்க. ஏன்னா அந்த உணவு சிறப்பு வைன்னு சொல்றான். ஒரு நல்ல மனுஷனை தூக்கு அப்படின்னு சொல்றான். இந்த உடல்ல ஆவி இருக்கும் தொட்டீங்கன்னா இந்த மனிதனுக்கு மரியாதை இல்லைன்னா எதுவுமே கிடையாது. உயிர் ஒன்று இருக்கிற வரைக்கும் அம்பாளை வந்து நம்ம எல்லாருமே கும்பிட வந்திருக்கோம். இந்த அம்பாளுடைய அருளால எல்லா மக்களும் சிறப்போடு வாழ வேண்டும் என்பதற்காக பெரிய விழாவெடுத்து அப்படி ஒவ்வொரு நாளும் நட்சத்திரங்களா சொல்லக்கூடிய இந்த சீரியல் எல்லாம் போட்டு மேடையை போட்டு நடிகர்களை கூட்டிட்டு வந்து வச்சிருக்காங்க அப்படின்னா ஒரு காரணம், ஒரு கணக்கு தான். இந்த உலகத்துல எத்தனை தெய்வங்களை வணங்கினாலும் நாம் வணங்க வேண்டிய முதல் தெய்வம் யாரையா? நம்மளுடைய பெற்ற தாய். எவனொருவன் தாயும் தந்தையும் தெய்வமாக மதிக்கின்றானோ அவன் சென்ற இடம் சிறப்பு, போற இடம் புகழோடு வாழ்வான் என்பது இதுதான உண்மை. ஏன்னா இப்பதான் மாடி மணிலாம் கட்டி நல்லா வாழ்றான். ஆனால் 200 ஆண்டுகளுக்கு முன்னால மண்குடிசை எல்லாம் வந்திருக்காங்க. அப்போ ஒரு தாய் என்ன பண்றா, தன்னுடைய குழந்தையை பால் கொடுத்து தொட்டியில் போட்டு மண்பானை எடுத்து தண்ணிக்கு போறான். தண்ணிக்கு போன உடனே கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த குழந்தை அழுக ஆரம்பிக்குது. மேல்குறை அந்த பாம்பாப்பட்ட தொட்டிக்குள்ள இறங்கி இந்த குழந்தையுடைய அழுக வச்சு உள்ளே பண்றது. தகப்ப என்ன பண்றான், வேலைக்கு போட்டு வந்து தொட்டி வரைக்கும் பார்க்குறேன், பாம்பு குழந்தை உள்ள கிடக்கு. அப்படியே கத்துறேன், ஐயோ என்னுடைய மகன் பாம்போட சிறந்தால ஊர்ல இருக்க வீர சொல்ல அருவாக்க போட நினைக்கிறான். யாருமே அடிக்க முடியல. அப்ப அந்த தாயிட்ட போய் ஒரு பெண்ணு சொன்னா, அடி பாதகத்தை நீ தண்ணிக்கு வந்துட்ட, உன்னுடைய மகன் பாம்பு கடி சிறந்துட்டு அப்படி சொன்னோன்னே அப்படியே அந்த பானையை போட்டு உடைச்சிட்டு ஒரே ஓட்டம் ஓடி வந்து அவ்வளவு கூட்டத்தை வரைக்கும் அந்த குழந்தையை தூக்கி மாறு நினைச்சு அந்த பாம்பை பிடிக்கி தூக்கி எரிஞ்சோடனே அந்த குழந்தை தாயினுடைய மார்புல பால் புகிறாவது. அப்பதான் சொல்றேன், நான் பெற்ற மகனே, இந்த உந்தி கமலத்தில் உன்னை 300 நாள் சுமந்து பெற்றனா, 5 நீங்கள் அங்கமெல்லாம் வந்து பெற்று பையன் என்ற போதிலும் பரிந்தெடுத்து கனகமலை கொடுத்தனா, இதுவரை என்னுடைய மார்பில் பாலடைந்தே நீ இப்பொழுது அருந்த முடியாதரா என்று சொன்னான். உன்னை சுத்திருந்த சர்ப்பம் என்னை தீண்டி விட்டதா என்று உயிரை மாய்த்த வீர பெண்மணிகள் பிறந்த இந்த பொன்னாடு. இந்த பொன்னாட்டுல கைகட்டி அன்பு உள்ளங்களுக்கு நன்றி. அம்மாவை மதிக்கணும், அப்பாவை மதிக்கணும். உங்களிடத்திலே பப்ளுகாமிக்காக நடித்துக் கொள்ளக்கூடிய பள்ளப்பட்டி கோமாளி டிஆர் ராசப்பண்ணனுடைய மாணவனமாகிய பள்ளப்பட்டியை சேர்ந்த சுப ஆர்மிகள் நான் உங்களுடைய பப்ளுகாமிக்காக நடத்தி கொண்டிருக்கிறேன். நீங்க வெளியில வரைக்கும் நாடகத்தை நல்ல முறையில பார்க்கணும். சிறப்பான தமிழகத்தில் தலை சிறந்த கலைஞர்கள் கொண்டு வரக்கூடிய நாடகம். அப்புறம் நான் போயிட்டு வரட்டுமாப்பா? எப்படா போவேன்? நல்லவனை இருக்க விட மாட்டேன். நீ ஒரு விஷயம் தெரியுமா, நீ போனாதான் அந்த பிள்ளை வரும். அதுக்காக தர்மம் என்பார், நீதி என்பார், சரித்திரத்தை சான்று வைப்பார், தாயன்பு பெட்டகத்தை சந்தியிலே எரிந்துவிட்டு தன்மான வீரர் என்பார், மர்மமாய் சதி புரிவார், வாய் பேச அவளைகளின் வாழ்வுக்கு நஞ்சு வைப்பார். கர்மவினை என்பார், கடவுள் மேல் குற்றம் என்பார், பிரமன் எழுத்தென்பார், கடவுள் மேல் குற்றம் என்பார்.
லைவ்ல ஓடிட்டு இருக்கு நம்ம நாடகம் எல்லாமே என்ன நடக்குதுன்றது அந்த முறையிலே சிரமம் வீடியோ எடுத்து கொண்டிருக்கக்கூடிய நமது ஓடாத்துறை சேர்ந்த ஆர்ஜே தவம் யூடியூப் சேனல். அடுத்தது பேர் என்னன்னு தெரியல, அது தகுதி சேனல். அன்பு அண்ணா அவர்கள் அந்த இருவர்களுக்கும் காய்குடி சார்பாக கிராமப்புற சார்பாக நன்றி. எது தப்பா பேசுறேன்னு என்னை எடுத்துடாதீங்க, என்னால் அபதாரம் கட்ட முடியாது. சாரி, மன்னிக்க வர போயிட்டு கடவுள்கள் கல்லானாய் மனம் கல்லாய் போனு மனிதர்களாலே கடவுள்கள் கல்லானாய் மனம் கல்லாய் போனு மனிதர்களாலே தன்னை இழந்தான் கடவுளே கல்லானாய் மனம் கல்லாய் கூட மனிதர்களாலே மக்கள் அருகத்தி வராது அவள் காத்தி கடவுள்கள் கல்லானாய் மன கல்லாய் போடு மனிதர்களாலே சதித்தையில் செய்தவன் புத்திசாலி அதை சகத்து கொள்கிறவன் குற்றவாளி சதித்தையில் செய்தவன் புத்திசாலி அதை சகத்து கொள்கிறவன் குற்றவாளி உண்மையை சொல்வதன் தடையாரும் உண்மையை சொல்பவன் அதிகாரம் இது உலகத்தில் ஆண்டவன் அதிகாரம் உலகத்தில் ஆண்டவன் அதிகாரம் மனிதர்களாலே கடவுளே கல்லானாய் மன கல்லாய் போடு மனிதர்களாலே இந்த கைதிக்கு ஒரு சில பேருக்கு நன்றி. தெரியுதானே கேட்குதா? முறைச்ச முடியுமா இருக்கேன். சரி, என்ன செய்யுது இன்னைக்கு அமைஞ்சது அவ்வளோதான். ஆமா தெரியாம கேட்டேன். இனிப்பு இருக்கிற இடத்துல வரும்ல. அப்புறம் அப்படியே எல்லாம் நல்லா இருக்கீங்களா? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அவன் ஒரு 150 சரி, விடு விடு விடு. சின்ன சரி, அதெல்லாம் இருக்கட்டும். நீங்க நல்லா இருந்தா நாங்க நல்லா இருந்த மாதிரி நாங்களும் நீங்களும் நீங்களும் நாங்களும் நாங்களும் நீங்களும்
ஓகே. செய்யலாமா? இல்ல பாட்டு இதெல்லாம் செய்யலாம். பாட்டு பாடலாமா கேட்குறீங்களா? அப்படியா? வச்சுக்கவா உன்னை மட்டும் நெஞ்சுக்குள்ள. தண்ணி போட்டு நீ பண்ண போறியா? சார்பாக இந்த டான்ஸ் சுகந்தி அவர்களுக்கு மாலையனுக்கு குறிப்பிடுகிறார்கள். மாலை இணைத்த ஊர் பொதுமக்களுக்கு கொண்டு நன்றி நன்றி. மன்னார்குடி கலகலக்க மதுரை ஜில்லா இருக்கு. அப்புறம் சமயத்துல என்ன பண்றீங்க? ஏதாவது பேசியா? தனியா இருக்கப்ப மட்டும் போன் பண்ணி பேசிக்கிட்டே இருக்கீங்க. அது தண்ணியை போட்டா நாங்க அப்படித்தான். வரவா உசாரா ஏதாவது பேசினா தானே போட்டின்னே அவன் வந்து செய்யறேன் பேச்சு வேலையில போட்டின்னே கிடையாது. செய்கை ஒண்ணுதானே. முதல்லயே இப்படியே தான் இப்படியே இருந்தா அப்படி இப்பவும் அதே மாதிரியே